பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரம். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் எந்நாளும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமூல திருமந்திரம் பற்றிய இந்த அற்புத ஞான வேள்வியில நாம் தொடர்ந்து முதல் தந்திரத்திலே தொடர்ந்து மந்திர பாடல்களை சிந்திக்கும் வண்ணமாக இன்றைய தினம் பிறன்மணி நைவாமை என்கிற பகுதியில் திருமூலர் அருளி செய்த பாடலை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற சொற்பொழிவிலே கூட அடியேன் இந்த முதல் தந்திரத்திலே பெரும்பாலான பகுதிகள் நம்முடைய திருமூலர் அறநூல்களை சார்ந்து அறம் போதிக்கும் வண்ணமாக அருளி செய்திருக்கிறார். அந்த அறநூல்கள் மனித வாழ்வினை செம்மைப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அமைந்த அடிப்படை வாழ்வாக அமைகின்றது. அதிலேதான் அவர் பல தலைப்புகள் திருக்குறளையோடு ஒத்து வருகின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். திருக்குறளிலே பேசப்பெறுகிற கல்வி, புலால் மறுத்தல், அன்புடைமை, அருளுடைமை, மகளிரிழிவு, கல்வி, அறிவுடைமை, இப்படி பல தலைப்புகள் பொது தலைப்புகளாக அமைந்திருக்கிற அந்த நேர்த்தியை நாம் காணலாம். ஒரு செய்தியை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் நூல்கள் அறத்தை அடிப்படையாக கொண்டவைதான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட சில சமயம் அறத்தினாலே விளக்க முடியாதவற்றை அருளினால் தான் விளக்க முடியும். உதாரணமாக நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு நினைவு இருந்தாலும் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். வள்ளுவரை போய் கேட்கிறார்கள். நல்ல நேர்மையான வாழ்வுடையவன், ஒழுக்கமாக வாழுகின்றவன், அறம் தவறாதவன், அவன் இந்த உலகிலே கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் எதை எடுத்தாலும் அடாவடி, எதிலும் ஒழுங்கு கிடையாது, யாரையும் மதிக்கிற எண்ணமும் கிடையாது, எதை நினைக்கிறானோ செய்து விடுவான், அறத்திற்கு அஞ்சுவது கிடையாது. அப்படிப்பட்டவன் நல்லா இருக்கிறான். இது ஒண்ணுமே புரியலையே. இது நீங்க ஒழுக்கத்தோடு இருங்கிறீங்க, நியாயமா நடந்துக்கிறீங்க, அறத்தை பின்பற்றுன்னு சொல்றீங்க, பொய் பேசாத சத்தியம் பேசுங்கிறீங்க, ஆனா இதெல்லாம் கடைப்பிடிக்காதவன் நல்லா இருக்கிறான், இதையெல்லாம் கடைப்பிடிக்கிறவன் கஷ்டப்படுறான். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு போய் வள்ளுவரை கேட்டிருக்காங்க. வள்ளுவர் என்ன பதில் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப அற்புதமா பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் பதில் சொல்லுவாரான்னு பார்த்தா பார்க்கலாம், யோசிக்கலாம். எல்லாம் சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம் தாங்கிறார். என்ன சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம், என்ன யோசிக்க வேண்டிய சமாச்சாரம், என்ன பதில் அப்படின்னு கேட்டா
அதுக்கு என்ன பொருள் நாம பார்க்கணும். எண்ணப்படும் என்று சொன்னால் அப்ப சில கேள்விகளுக்கு விடைகள் அறநூல்களிலே கிடைத்துவிடும். சில கேள்விகளுக்கு விடை நீ இங்க பார்க்காத, அருள் நூல்கள்ல பாரு, அங்கதான் கிடைக்கும் அப்படிங்கிற. சில கேள்விகளுக்கு விடை இங்க கிடைக்கும், அறத்தில் பேர் சொல்லலாம். ஒருவன் வாழ்வையிலே ஒழுக்கம் இல்லாமல் இருப்பானேயானால் கடைசியில கஷ்டப்படுவான் அப்படின்னு ஒரு அறம் சொன்னா, கஷ்டப்படுறான், வாழ்க்கையில் ஒழுங்கா இருந்திருக்க மாட்டான், வேணா பாரு நீ அப்படின்னு சொல்லலாம். டாலியாக சான்ஸ் இருக்கு. அறத்தினாலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஆனாலும் கூட சில செய்திகள் நாம் அறத்தினாலே புரிந்து கொள்ளப்பட முடியாது என்று சொன்னால் அவற்றிற்கு அருள் நூலிலே தான் பதில் கிடைக்கும். அதனாலே அங்க போய் நீ சிந்திச்சு பாரு, தக்க குருவை நாடிப்பார், அவர் மூலமாகத்தான் உனக்கு பதில் கிட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால், அருள் நூல்கள் சொல்லுகின்றன, இப்படி அவன் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தும் கூட அதனுடைய பயனை அனுபவிக்க முடியாமல் அவன் கஷ்டப்படுவதற்கு காரணம், சிரமப்படுவதற்கு காரணம், துயரப்படுவதற்கு காரணம் அவன் இப்ப செஞ்சது இல்லை, முன்னே செய்த வினைகள் அப்படின்னு அருள் நூல் தான் அவள் சொல்லுமே தவிர அறநூல் அதை தெளிவுபடுத்த முடியாது. உணவு உண்ணுதல் என்கிற ஒன்று, உணவு என்பது ஒன்று. இந்த உணவுங்கிற ஒரு சமாச்சாரம் எடுத்துக்குங்க. இந்த உணவு என்ன செய்யும்? பசியை போக்கும், நம்முடைய பசியை போக்கும். சுவையான உணவு நல்ல இன்பத்தை தரும். நம்முடைய பசியை போக்குகிற பொழுது நமக்கு பேரின்பம் வரும் இல்லையா? அதனாலதான் அதுக்கு சோறுன்னு பேர் வச்சான் தமிழன். சோறுன்னு என்னோட அர்த்தம் முத்தின்னு பேரு. திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு ஊரே இருக்கு. திருச்சோற்றுத்துறைன்னே ஒரு ஊர். பிரம்மனுக்கு அன்ன வாகனம் கொடுத்தாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, யார் ஒருவன் இந்த பிறவியில இந்த அன்னம்பாலிப்பு என்று சொல்லக்கூடிய பசியாற்றுவிதலை தொடர்ந்து செய்கிறானோ அவனுக்கு பிரம்ம பதவி கிடைக்கும். அதுதான் அதனுடைய உட்குறிப்பு. புண்ணியம் நோக்கி செய்யப்படுகின்ற இந்த செயல்களுக்கு அதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்மலோகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பதவி கிட்டும். அன்னத்துக்கு வாகனமாக விளங்குகிற அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, மிகச்சிறந்த அறமாக இருக்கக்கூடிய மற்றவருடைய பசியை தீர்த்தல் என்று சொல்லக்கூடிய அறத்தை செய்கிறவனுக்கு அந்த பிரம்ம பதவி வரைக்கும் கிடைக்கும். இத பண்டாரமும்மணி கோவையில நம்முடைய குமரகுருவர் சொல்றார். இதை நான் சொல்லல, அவர் சொல்றார், சுவாமி சொல்லுகிறார். எங்களை மாதிரி இருக்கிற துறவிகளுக்கு சாப்பாடு போடுறவனுக்கு சாமி என்ன கொடுக்குறாருன்னா பிரம்ம பதவி கொடுத்துட்றாரு. எங்களுக்கு அன்னம் போடுறவங்களுக்கு அவர் அன்னப்பிறவை வாகனமாக உடைய பிரம்ம பதவி கொடுக்குறாருங்கிறார். சாதாரணமா என்ன சார், ஒரு பிரம்ம போஸ்ட் தானே இருக்கு, எத்தனை பேருக்கு கொடுப்பாரு அதை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கோடானு கோடி அண்டங்கள் இருக்கு, கோடானு கோடி பிரம்ம பதவி இருக்கு. நம்முடைய கந்தபுராணத்தில் அது ரொம்ப தெளிவாக வருது. அதுல ஒரு 1008 அண்டம் தான் கொடுத்தாரு சூரபத்மனுக்கு. ஒரு 1008 வாங்கினவனே அவனுக்கு நில கொள்ளல. கோடானு கோடி அண்டங்கள் இருக்கின்றன என்று கந்தபுராணத்தில் சொல்லப்பெறுகிறது. அப்படி அந்த பசியை தீர்த்தல் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய அறம். பசி தீர்த்தல்ங்கிற அறத்துக்கு அந்த பசியை, மற்றவருடைய பசியை தெரிந்து தீர்க்கிறவர்களுக்கு ஒரு பெரிய அறமே கொடுக்கிறார் பசி. ஆனா இது பாருங்க, அந்த நுட்பமா பார்த்தீங்கன்னா, உணவு என்பது நம்முடைய பசியை தீர்க்கிற பொழுது அது தருகிற இன்பம் ஒன்று. அதே உணவை மற்றவருக்கு நீங்க கொடுக்கிற பொழுது அவர்கள் உண்டு பசி ஆறுகிற பொழுது உங்களுக்கு ஒரு இன்பம் வரும் பாருங்க, அது ஒரு வகையான இன்பம். நீங்க உண்ணுகிற பொழுது கிடைக்கிற இன்பத்தை நீங்கள் கழித்து தீர்க்கணும். மற்றவருக்கு கொடுத்து உண்ண வைக்கிற அந்த இன்பத்தை நீங்கள் நிரந்தர டெபாசிட்ல வைத்துக் கொள்ளலாம். நீங்க உண்ட உணவு கொஞ்ச நாள்ல கழிச்சிடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இது. ஆனா இது மற்றவர்களுக்கு கொடுக்கிற உணவு அவர்கள் உண்ணுகிற பொழுது ஏற்படுகிற புண்ணியத்தின் விளைவு அது ஸ்டோர் ஆயிடும். அதனால இந்த உணவினாலே பெறப்படுகிற இன்பம் தூல இன்பம், சூட்சம இன்பம் என்று சொல்லப்பெறும்.
நாம உண்ணுகிற பொழுது பெறுகின்ற இன்பம் தூல இன்பம். மற்றவருக்கு கொடுத்து உண்ண வைத்து பார்த்து மகிழ்வதற்கு பாருங்க, அது சூட்சம இன்பம். அந்த இன்பம், அந்த இன்பத்தை பெறுகின்ற நிலையில அந்த இன்பம் நிரந்தர நிலையிலே பயன் விளைவிக்கிறது. அப்ப இந்த வினைகள் என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய பயன் நாம பார்த்தா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா வினை கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வினை கொள்கை இல்லைன்னா இந்த கேள்விகளுக்கு சரியானபடி பதில் சொல்ல முடியாது. இதுக்கு பதில் சரியா வராது. என்னதான் இயற்கை இயற்கைன்னு சரியா சொன்னாலும் கூட, இயற்கை என்று சொல்லுவது கூட இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த வினை கொள்கையை பின்பற்றாமல் இப்படி ஒரு நுகர்வு அமையாது. நுகர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே தான் முழுமையான இந்த வாழ்க்கை சக்கரமே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் வாழ்வை நிறைவு செய்கிற வரைக்கும் அவனுடைய நுகர்வு பட்டியல் இருக்கு பாருங்க. இந்த நுகர்வு பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னால அது மிக மிக துல்லியமாக கணக்கிடப்பட்ட பட்டியல். அந்த பட்டியலில் இருந்து மீறி போய் நீங்க எதையும் நீங்க நுகர்ந்துட முடியாது. ஈட்டிய பொருளை எல்லாம் நுகர்ந்து விடலாம் என்று நாம் எண்ணுவது தப்பான கணக்கு. ஈட்டுகிற பொருள் எல்லாம் நமக்கு சொந்தம் என்று எண்ணுவது அதை விட தப்பான கணக்கு. ஈட்டிய பொருள் நம்மிடமே இருக்கும் என்று எண்ணுவதும் தப்பான கணக்கு. ஆக ஈட்டிய பொருள் எல்லாம் நம்முடைய நுகர்வுக்கு வருகிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குரியது. அதுதான் வினைப்பயன். நம்முடைய நுகர்வை எப்படி, நம்முடைய இன்ப துன்ப நுகர்வு இருக்கிறது அல்லவா, அதை ரொம்ப விளக்கணும்னா இந்த வினை கொள்கை இல்லைன்னா விளக்கவே முடியாது. அது இல்லாம முடியாது. நீங்க ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீர்கள், லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம். பணம், உங்க பணம் லட்சக்கணக்கில் செலவாயிருக்கும், நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன மனசுல ஒரு சின்ன திரிவு ஏற்படுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, வினை நுகர்வு, அவ்வளவுதான். நிகழ்ச்சி என்னவோ நடந்துட்டு இருக்கும், மன நிம்மதியா இருக்காது, மன சந்தோஷமே இருக்காது. எல்லாரும் வருவார்கள், உண்ணுவார்கள், அனுபவிப்பார்கள், ஆனால் உங்கள்கிட்ட அந்த சந்தோஷம் உள்ள இருக்காது. காரணம், அதுக்கு என்ன காரணம், எப்படி அது கண்டுபிடிக்கிறது? வினை நுகர்வுக்கு சூழ்நிலையை இறைவன் மாத்துறதே கிடையாது. மனோங்கிற அந்த கரணத்தை பயன்படுத்தி தான் வினை நுகர்வை ஏற்படுத்துவான். அவன் அது ரொம்ப சிம்பிளா தான் செய்கிறான். உங்களுடைய சூழ்நிலையை அவன் மாத்துறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கணும்னு சொன்னா உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் மாத்துறது கிடையாது, மனநிலையத்தான் மாத்துவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ரொம்ப நுட்பமாக பேசப்படுது. அதனாலதான் மனத்தை வெல்லுதல் வேண்டும். புலன்களை எல்லாம் அடைக்கிறதுக்காண்டி மனத்தை இந்த மனத்தை வெல்லுவதிலே மிக மிக கடினமான ஒன்று எது அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான். அதைத்தான் தனியா பேசுறார். உயிரினங்கள் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு எத்தனையோ விதமான அறிவுடைய உயிர்கள். மனித பிறப்பிலிருந்து கொஞ்சம் சற்று மேம்பட்ட அமரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள், இப்படி சொல்லக்கூடிய அந்த நிலையில அத்துணை பேருக்கும் நீங்க நினைந்து பார்த்தீர்கள் சொன்னால், இந்த மனிதனுக்குத்தான் இந்த மண்ணாசை உண்டு, மனிதனுக்குத்தான் பொன்னாசை உண்டு இல்லைங்களா? மனிதனுக்குத்தான் மண்ணாசையும் பொன்னாசையும் உண்டு. வேற ஏதாவது விலங்குக்கு, எந்த விலங்குக்காவது உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். மாடு சாயந்தரம் 6 லிட்டர் கறக்குது, காலையில் 8 லிட்டர் கறக்குது. இவ்வளோ அற்புதமாக கறக்குற, உனக்கு ஒரு தங்கத்திலேயே செயின் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொன்னால் மாடு சந்தோஷமாக விட போகுது. அதுக்கு என்ன, நீ எதில் செயின் பண்ணி போட்டா என்ன, அதுக்கு ஒன்றும் இன்மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு சந்தோஷப்படாது. நாய் வீட்டை காக்குதேங்கிறதுக்காக அது ஒரு, நீ என் வீடு முழுக்க தினமும் காத்துட்டே இருந்தேன், உனக்கு சின்னதாக குட்டியாக ஒரு பிளாட்டு அண்ணா நகர் பக்கத்தில் வாங்கி கொடுத்துட்டு போட்டிருக்கேன், ஓம் பேரில் வச்சுக்கோ அப்படின்னு நாய்க்கு என்ன தெரிய போகுது? பொன்னாசையும் கிடையாது, மண்ணாசையும் கிடையாது. ஆனால் நீங்க நினைந்து பாருங்கள், இந்த காமம் என்று சொல்லுவது புழுவில் ஆரம்பிச்சு தேவர்கள் வரைக்கும் இருக்கிற ஒரே ஆசை அதுதான். அதனால அதை வெல்றது தான் கடினம்.
என்பதுதான் அடிப்படையாக பேசப்பெறுகிற அறம். ரொம்ப காமம் என்பதன் நாமம் கெட அப்படின்னாரு கம்பர். காமங்கிறதுனுடைய பேரு கெட்டு போனா தான் ஒரு அரசனுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு தசரத ராமனை பார்த்து, தசரத யாரை பார்த்து சொல்றான்? சொல்றது யாரு? யார்கிட்ட சொல்றான் பாருங்க. அறிவுரை சொல்றது தசரத, அறிவுரை கேட்கறது ராமன். யாருதான் யாருக்கு அறிவுரை சொல்றதுன்னு ஒரு கணக்கு இல்லாமே போயிடுச்சு. அதுலேயே இது போல இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறத, அதை வெல்றது தான் கடினம். காரணம், பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவது அது ஒண்ணுதான். எல்லா பிறப்புகளிலும் தொடர்ந்து வருகிறது இந்த காமம் என்கின்ற ராசி. சரி, காமத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லணும்னா அப்புறம் எதுக்கு இப்படி இறைவன் இந்த மாதிரி ஒரு பிறப்பை படைத்திருக்கணும்? எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வை அமைத்து தரணும்? இறைவனுடைய நோக்கம் என்ன நாம் தெரிந்து கொள்ளணும். அதனால அதை சொல்லுகிறார். காமம் என்று சொல்லுவதனுடைய அடிப்படை பொருள் என்ன, எப்படி அதை எதை வெல்ல வேண்டும் என்கிற நினைவு இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக நம்முடைய அற்புதமாக திருமுறை சொல்லுகிறார். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றின் நாமக்கட கெடு நோய் அப்படின்னாரு வள்ளுவர் சொன்னார். இந்த காமம் என்று சொல்லுவது உடலின் மீது ஏற்படுகிற பற்று. இதை நல்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இது உடல் மீது கொண்ட பற்றினாலே வருகின்ற ஒன்று. எவன் ஒருவன் தன் உடல் மீது பற்று கொள்ளுகிறானோ அவனுக்கே காமம் அதிகமா இருக்கும். தன்னுடைய உடலின் மீது இருக்கக்கூடிய பற்று அதிகமாக அதிகமாக இந்த காமம் என்கிற நோயினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கும். அதனால தன்னுடைய உடலின் மீது கொண்டு இருக்கிற அந்த பற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் மீது இருக்கக்கூடிய பற்று உடலுக்கு இன்பம் விளைவித்தல் வேண்டும், தன்னுடைய உடம்பு சுகப்பட வேண்டும், தான் நலமாக இருத்தல் வேண்டும், தனக்கு நலம் பயப்பவற்றை மட்டுமே தாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கொள்ளுகின்ற சுயநலத்தின் அடிப்படையில் வருகிற உடல் மீது கொள்ளுகின்ற பற்று, உடலை போற்றுகின்ற பற்று, உடலினுடைய அவாவை தணிப்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகளினாலே, இந்த உடலின் மீது கொள்ளுகின்ற பற்றினாலே தான் இந்த காமம் என்கிற நோய் பரவுகிறது என்று சொல்லுகிறார். அதுல இந்த ரொம்ப கொடுமையானது அந்த இதுல எப்படி அப்படின்னு கேட்கிற பொழுது, மற்ற பெண்களை காணுகிற பொழுது எப்படி காண வேண்டும், மற்ற தாய்மார்களை எப்படி நோக்க வேண்டும் என்பதை சைவ நெறியும் நம்முடைய சமய நெறியும் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. நம்முடைய விவேகானந்தரை அவருடைய இளமை காலத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். அவர் எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். மேலை நாடுகளில் மிக அற்புதமாக அவர் சொற்பொழிவு செய்து கொண்டு வருகிறார். இந்து மதத்தை பற்றி அவர்கள் ஏதோ ஒரு காட்டு பிராண்டி மதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் சுவாமிஜி அதனுடைய அடிப்படை உண்மைகளை எல்லாம் சொன்ன பொழுது கேட்டு நாங்கள் உளமாற முடிந்தோம், இது இவ்வளவு தத்துவங்கள் நிறைந்திருக்கிறதே என்று சந்தோஷப்படுகிறோம் என்று அவர்களெல்லாம் கூறி வந்த காலம். சுவாமிஜி வேதாந்தத்தை அதிகமாக விளக்கினார், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே இருக்கிறது சைவ சித்தாந்தம். அவர் பிற்காலத்தில் இங்கே சென்னை மாநகரம் போன்ற இடங்களில் வருகிற பொழுது, இங்கே நம்ம பாரிஸ் கார்னர் பிராட்வே பக்கத்தில் சண்டமாரதம் சைவ புலவர் நம்முடைய சோமசுந்தரனார் தலைமையில நிகழ்ச்சி நடந்த பொழுது அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணுமேங்கிறதுக்காக அவர் சோமசுந்தரனார் சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கைகளை
கொஞ்சம் எடுத்து அழகாக சொன்னார். விவேகானந்தர் மேடையிலிருந்து அதை கேட்டு நெகிழ்ந்து போய், ரொம்ப அற்புதமான தத்துவ நெறியாக இருக்கிறது, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தெரிஞ்சிருந்தா இதையும் நான் ஆய்வு செஞ்சுருந்துருப்பேனே, எனக்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். நீங்கள் ஏன் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்டாரா சாமி. உங்களுக்குன்னு நாங்கள் எங்களுக்கே சொல்றது இல்லை, அப்புறம் உங்களுக்கு சொல்றது. நம்ம கிட்ட இருக்க தத்துவ நெறியினுடைய அழகும் அந்த கான்செப்டும், அதாவது நம்ம நெறிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு காரணமே மேலை நாட்டவர். அவ்வளவும் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பில்ட் ஆன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ், இது அப்படியே அடிப்படை தத்துவங்கள் இருக்க அவ்வளவு உறுதியான தத்துவங்கள் மேல கட்டப்பட்ட ஒரு சாத்திர கட்டடம் இது. எந்த இடத்துல எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது அவ்வளவு தத்துவ அடிப்படையிலிருந்து வரும். அப்படி வந்து இந்த சைவ நெறியை போற்றியவர் அவர். மலை நாடுகளில் இந்த தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற பொழுது அங்கே ஒரு பெண்மணி, ஐரோப்பிய பெண்மணி, இவருடைய அந்த தத்துவங்கள்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட வந்து அந்த மேலை நாட்டு பெண்மணி, ஐரோப்பிய பெண்மணி, சுவாமிஜி உங்கள் உரைகளெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேள்விப்பட்டு ரொம்ப வியப்படைகிறோம், இவ்வளவு உயர்ந்த நல்ல தத்துவங்களை கேட்கிற பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது அப்படின்னாங்களாம். என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ வாண்ட் டு மேரி யூ, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். சாமிஜி கேட்டிருக்காரு ஒய் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த மாதிரி சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி ஒரு ஞான குழந்தை எனக்கு கிடைக்கும், இந்த ஞான குழந்தை உங்களை மாதிரி விஸ்டமும் நாலேஜும் உங்களை மாதிரி அற்புதமான இந்த ஞானமும் உடையதாக இருந்ததுன்னா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், அது மற்றவங்களுக்கு தோணு செய்யும், அதனால எனக்கு இப்படி ஒரு குழந்தை வேணும், அதனால ஐ வாண்ட் டு மேரி யூ. அதுக்கு ஒரு சிம்பிள் வே இருக்குன்னாரா அவர் சுவாமிக்கு. அதுக்கு ஒரு ரொம்ப சுலபமான வழி இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்று அதை வளர்த்து எவ்வளோ வருஷம் ஆகும், இப்போவே ஒன்று பண்ணிடுவோம், நானே உங்கள் குழந்தையா இருக்கேன், நீங்கள் என் தாயா ஆயிடுங்க, என்ன குழந்தையா ஏற்றுங்கன்னாரா அவர். முடிஞ்சு போச்சு, நீங்கள் எனக்கு அம்மா, நான் உங்களை அம்மாவா நினைக்கிறேன், நீங்கள் என்ன மகனை பாவீங்க அப்படின்னாராம். ஸ்டன் ஆயிட்டாலும் அந்த அம்மா. இப்படி அடிப்படையான தத்துவம் நிறைந்தது. நீங்க நினைச்சு பாருங்க, வேற எந்த மத போதகராக இருந்திருந்தாலும் இது கூட ஒரு நல்ல சஜஷனா இருக்க அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சுவாமிஜி அசரல, என்ன வயது, என்ன அந்த இளமை, என்ன சூழ்நிலை, எந்த நாடு, யோசனை பண்ணி பார்த்தீங்க. அதுதான் நம்முடைய சமய நெறியினுடைய அந்த தாத்பரியம். கோட்புலி நாயனார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எங்கள் வீட்டுக்கு வரணும் சாமி, எங்கள் வீட்டுக்கு வரணும் சாமின்னு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடியில் போய் விழுந்து வணங்குறார். வரேன்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் வந்து அந்த படை தளபதியாக விளங்குகிறவர் இந்த கோட்புலியார். சாமி எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்க பல தடவை போய் சொன்னார். அதனால கோட்புலியார் எத்தனையோ தடவை வந்துட்டு போயிட்டார். அவர் வீட்டுக்கு ஒரு தடவை போகணும் அவர்கிட்ட. ஒரு நாள் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியில் அவர் வீட்டுக்கு போனார். அங்கே போனவுடனே கோட்புலியாருக்கு தலகால் புரியல. சிவமே வீட்டுக்கு எழுந்தருளிடுச்சு, இனிமே எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன குறை இருக்கு இனிமே என்று தரையில விழுந்து அவருடைய திருவடியை பற்றியவர் எழுந்திருக்கவே இல்லை. தரையினில் விழுந்தார், சரண கமலம் பூண்டார். அது 2 காலை எடுத்து தன்னுடைய சிரசின் மேலும். இது சைவ நெறியிலேயே ரொம்ப உயர்ந்தது குரு நெறி தான். சிவம் தராததை குரு தரும், சிவத்தை விட குரு ஒரு படி மேல். சிவம் மன்னிக்காததை குரு மன்னிக்கும், சிவம் அருளாததை குரு அருளும். அது சைவ நெறிக்கே குரு நெறி தான் உயரும். அதனால அவருடைய திருவடியில கண்ணீரால கழுவினார். சுந்தரமூர்த்தி சாமியில் அவர் ஆற அன்பா எடுத்து ஆற தழுவி உள்ளே அழைத்து சென்று அவரை தக்க ஆசனத்தில் இட்டு அவருடைய திருவடிகள் 2ஐயும்
பாதங்கள் இரண்டையும் தங்க தாம்பாளத்தில் வச்சு அற்புதமான புனித நீரிலே அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதிலே மலர்களினாலே சிவமாக பாவித்து அர்ச்சனை செய்து இந்த நீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து உள்ளேயும் பருகினாராம் நம்முடைய கோட்புலியார். அதுக்கு பேர் பாதோதகம்னு பேர். பாத உதகம்னு சொல்லுவாங்க, பாதோதகம். அப்படி சாமிக்கு எங்கு அன்னம்பாலித்தல் நிகழ்ந்தது. அந்த சுவாமி பசியாரினார். அவர் அமர்ந்து இருக்கிற பொழுது, சுவாமி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன்னாரு கோட்புலியார். அப்படியா, என்ன கோட்புலியார்? பரிசுன்னா ஏதாவது பட்டு பீதாம்பரம் இல்லை பட்டு ஜருக வேஷ்டி அப்படின்னு ஏதாவது கொடுப்பார். என்ன பண்ணார்? அவர் தன்னுடைய 2 பெண் மக்களை அழைச்சிட்டு வந்தார். சுவாமி, இவன் என்னுடைய மூத்த பெண்ணு வனப்பகை, இவன் இளைய பெண்ணு சிங்கடி. இந்த 2 பெண்களையும் உங்களுக்கு நான் தாரை வார்த்து தருகிறேன். இனிமேல் இவர்கள் இருவரும் உங்கள் உடைமை அப்படின்னு கொடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன வயசு? 17 வயசு. சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார் உடனே, ஆஹா, அந்த 2 குழந்தைகளையும் அழைச்சார். கோட்புலியாரே, இந்த 2 பெண்களையும் எம்மிடம் ஒப்படைத்தீர். இன்றிலிருந்து இவர்கள் இருவருக்கும் யாமே தந்தை, நீர் இல்லை அப்படின்னு தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். அந்த 2 குழந்தைகளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாராம். இவர்கள் இருவருக்கும் யாமே இனி தந்தை. சொன்னா போதுமா? சொன்னா போதுமா? இது எப்ப நடக்குது? 1200 வருஷத்துக்கு முன்னால நடக்குது இல்லையா? இவர் சொன்னார், அவர் கேட்டார், அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. சரி, பார்க்காத விதா தப்பா ஆயிட்டானா, தினத்தந்தியில தப்பா வந்துருச்சுன்னா நியூஸ், இதுக்கு இடம் கொடுக்கலாமா? அதுக்காக என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவாரத்தில் இதை பதிவு பண்ணார். தாம் பேரை சொல்லுகிற பொழுது நம்பியாரூரன், நாவலூரான், வன் தொண்டன் இப்படிலாம் எழுதிக்கிறவரு அந்த பதிகத்தில் எழுதினார், சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன் அப்படின்னு பதிவு பண்ணாருங்க தேவாரத்தில். இல்லைங்களா? என்ன நெறின்னு பார்க்கணும். அதான் இப்படிப்பட்ட நெறி. சுந்தரர் 2 திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறத வச்சு நம்மளை கேள்வி கேட்கிறான். சார் 2 திருமணம் பண்ணிக்கிட்டாரு சார், எப்படி அது நீங்க அப்படின்னு கேட்கிறான். கேட்கிறவெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தானா, நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவனுக்கு 2 மனைவி. நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைப்பான். தலைமாட்டில் இலசு நின்றுட்டு இருக்கு, கால் மாட்டில் மூத்த சம்சாரம் நிற்கிது. டாக்டர் கேட்டாரு, இளைய சம்சாரத்தை பார்த்து கேட்டார், என்னம்மா ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைப்பாரு, என்ன ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு? நீங்கள் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணாதானே பிழைப்பாரு, அப்புறம் என்ன பண்ணுறது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு இளைய சம்சாரம் சொல்லிச்சு. சரி, மூத்த சம்சாரத்தை கேட்கணும்ல. மூத்த சம்சாரத்தை பாட்டு, என்னம்மா ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைப்பாரு, அவங்க பண்ணுங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஐயோ, ஆப்ரேஷன்லாம் பண்ணாதீங்க, அவர் தாங்க மாட்டார், இந்த வயசில் போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் மருந்து கொடுத்து சொசப்படுத்த முடியுமா பாருங்க அப்படிங்குது. இளைய சம்சாரம் ஆப்ரேஷன் பண்ணுங்குது, மூத்த சம்சாரம் ஆப்ரேஷனை பண்ண வேணாங்குது. என்ன பண்ணுறதுன்னு டாக்டருக்கு தெரில. அவன்கிட்டயே கேட்டுருவோன்னு, எப்பா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், உன்னுடைய இளைய சம்சாரம் கேட்டால் பண்ணுங்குது, மூத்த சம்சாரம் கேட்டால் பண்ண வேணாங்குது, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் முக்கிக்கிட்டே சொன்னான், எதுக்கு வேலைக்காரியே ஒரு வார்த்தை கேட்டுருங்கன்னா. இவெல்லாம் பேசுகிறான். என்ன, யாரை பற்றி? சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றியும் 2 மனைவிகளை பற்றியும் பேசும். தத்துவம், கதையில் என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னு புரிந்து கொண்டால்தான் எந்த சூழ்நிலையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 பேரை திருமணம் செய்து கொண்டார், அந்த 2 பேரை திருமணம் செய்து கொண்டவர் வாழ்ந்த வாழ்வினுடைய பொருள் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டால் பேசுறது. அதாவது மேலோட்டமாக பார்த்து விட்டு எதையும் முடிவு செய்வது அறிவுடைமையாகாது. எந்த தத்துவத்துக்கும் ஆழ்ந்த பொருள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? எந்த தத்துவத்துக்கும் ஆழ்ந்த பொருள் இருக்கும். அந்த தத்துவம் என்னன்னு தெரியாம தத்துவத்தை விமர்சிக்க கூடாது. அதுதான் சொல்றேன். இப்ப சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களிலும் வேணும் என்னையா எல்லாத்துக்கும் விதி விதிங்கிறீங்க, எதை படுத்தாலும் விதின்னு சொல்றதா உங்க வேலை.
எல்லாம் முயற்சி தான் தரும். இதை போய் விதி விதின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு கேட்குறாங்க. நாம் அப்படி சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் விதி விதின்னு சொல்லவே இல்லை. நாம விதி என்கிற ஒன்று இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் சொன்னேன். வினை கொள்கை இல்லைன்னா நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. அப்புறம் ஓ இது மாதிரி தான் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? நம்முடைய முந்தைய வினைகளினாலே தான் இப்பொழுது நமக்கு துயரம் வந்து சேரும். எனவே ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது இந்த காரியத்திலே நாம் ஈடுபடுகின்றோமே, இதனுடைய வெற்றி தோல்வி நம்முடைய கையிலே இல்லை. இது நாம் ஈடுபடுவது நம்முடைய முயற்சியின்பால் பட்டதுதானே தவிர இதனுடைய பலனை தர வேண்டியது என்னுடைய வினையின்பால் பட்ட செயல். அதை செய்யக்கூடியவன் இறைவன் என்ன ஒருவன் இருக்கிறான். எனவே இறைவனுடைய திருவருள் தான் இதை நடத்த வேண்டும் என்று இறைவன் மேல பாரத்தை போட்டு நாம எந்த முயற்சியும் செய்கிற பொழுது அதனாலே வருகிற வெற்றி தோல்வி நம்மை பாதிக்கிறதே இல்லை. இதைத்தான் நம்ம பெரியவங்க நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்த எம்பிரான் கடலடி போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்தம்மை தீர்ந்த பெறா திருநீலகண்டம் அப்படிங்கிறாரு. ஞானசம்பந்தர் விடவா ஒரு குரு உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் சைவர்களுக்கெல்லாம் தலைமை குரு. வள்ளல் குருராயன் வாது வென்ற சம்பந்தன் என்று சொல்லுகிறார் காழிக்கனுடைய வள்ளல். திருஞான சம்பந்தர் குருவாக விளங்குகிறார், இல்ல குருவுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிறார். அவரே குருராயர் என்பதை அவர் காலத்தில் வாழ்ந்த அப்பர் சுவாமிகளே அதை சொல்லிட்டு போயிட்டார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. திருஞான சம்பந்தர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு அதான் ஆத்தன்டிக், நமக்கு அதுதான் அத்தாட்சி, அதுதான் நமக்கு ஸ்கேலு. அவர் என்ன சொல்லுகிறார் என்றுதான் பார்க்கணும். எனவே அந்த நிலையிலே இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதை வெல்லுதல் வேண்டும். அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக அறிவுரைகளை இளைஞர்களுக்கு நம்ம திருமூலர் சொல்லுகிறார். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த பிறன்மனை நயவாமை என்று சொல்லுகிற அந்த நெறி இருக்கிறத, அதுதான் ரொம்ப அடிப்படையான. இதே விவேகானந்தரை நான் திரும்பவும் சொல்றேன். விவேகானந்தரை ஒரு மேலை நாட்டு ஒருத்தர் கேட்டாராம், இங்க பெண்களை எல்லாம் பார்க்கிறீர்களே, நாங்கள் பெண்களை பார்ப்பதற்கும் நீங்க மேலே உங்க நாட்டில் பெண்களை நோக்குவதற்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டாராம். இங்கே பெண்களுக்கு இருக்கிற நிலையும் அங்கே நாங்கள் அதிகமாக சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எங்கள் பெண்களுக்கு அப்படின்னாராம். உங்கள் நாட்டில் அவ்வளோ சுதந்திரம் இருக்கா அப்படின்னு. எங்கள் பெண்களை எல்லாம் நாங்கள் எப்படி கருதுகிறோம் பாருங்க. விவேகானந்தர் சொன்னாராம், பெண்களை எப்படி கருதுகிறோங்கிறத நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். எங்க நாட்டில் மனைவியை தவிர எல்லாரையும் தாயான்னு நினைப்பாங்க. உங்க நாட்டில் தாயை தவிர எல்லாரையும் அப்படின்னா, நம்ம நாட்டில் மனைவியை தவிர மற்ற அனைவரையும், நம்ம நாட்டில் தான் அம்மானு கூப்பிடுற பழக்கம். ஒரு குழந்தையா இருந்தா கூட அது என்னம்மா போனியாம்மா வந்தியாம்மா அப்படின்னு கேட்குற அந்த பழக்கம், அது என்ன காட்டுகிறது என்று சொன்னால் எல்லாரையும் சக்தியாக பாவித்தல், அம்மாவாக பாவித்தல் என்பது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை. இந்த பிறன்மணி நயாமி இருக்கிற சொல்லுகிற பொழுது அதில் தான் முதல் பாட்டாக சொல்லுகிறார், ஆத்த மனையாள் அகத்திருக்க காத்த மனையாளை காமுறும் காளையர்னர். அதனால இளைஞர்களுக்கு தான் அந்த அறிவுரையை சொல்லுகிறார், காளையர்னர். சில பேர் வயசான கூட இன்னும் காளைன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கும் சேர்த்து வேணா வச்சுக்கலாம் இல்லையா. காளையர் அவங்க சொன்ன தெரியல. வாரியார் ஒரு ஜோக் சொல்லுவார், எனக்கு நான் சிறு போதில் கேட்டது எனக்கு மறக்கவே இல்லை. அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு என்ன ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு மனைவி இல்லை, பசங்க மட்டும்தான் உண்டு. நல்ல செல்வந்தர். வாரியார் சாமி எங்கே போனாலும் அந்த ஊருக்கு போனார்னா அவர் வந்துடுவார். திருச்சியில் தான் இருக்கார் அவரு. அவர் சொற்பொழி திருச்சிக்கு போனார்னா அவர் அவ்வளோதான், கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்புறம் ஃபுல்லாக வாரியார் கூடவே இருப்பார், வாரியார் நுழைஞ்சிப்பார். மனைவி இல்லைன்னு தெரியும். வாரியார் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசுவார். ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டாராம், ஏதோ உங்களுக்கு தான் மனைவி இல்லையே, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தானே
அப்படின்னு கேட்டாராம். யார்கிட்ட? அவர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், பசங்க கோச்சுக்குவானுங்க அப்படின்னாராம். எப்படி பசங்க கோச்சு? அப்போ இவருக்கு செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, பசங்க கோச்சுக்குவானுங்கிற எண்ணம் தான். இல்லை வேண்டாங்க, இந்த வயசில் எதுக்குங்கன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாராம். அவரு பசங்க கோச்சுக்குவானுங்க அதுக்காக அப்படின்னாராம். அதுபோல் எந்த வயது, அதாவது இளமையான வயதிலே கூட அந்த நிறைவான எண்ணமும் இருக்கக்கூடும். நிறைவான வயது ஆனது பிறகும் கூட இந்த எண்ணங்கள். எனக்கு சிலோன்லேருந்து வந்த ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் பெரிய சிறந்த சொற்பொழிவாளர். அவருடைய குருவாக இருக்கிற ஒருத்தர், உங்களில் பல பேர் அந்த சொற்பொழிவை கேட்டிங்களான்னு தெரியல எனக்கு, அவர் இலங்கையிலேருந்து இங்கே வந்து பேசக்கூடிய ஒரு பெரிய சொற்பொழிவாளர். அவர் ஒரு துறவி தான். அவருடைய ஒரு குருவும் ஒரு துறவி. இவருடைய குருவாக இருக்கக்கூடிய துறவியை ஒருத்தவங்க கேட்டாங்களாம் இன்டர்வியூ வந்தப்ப, சுவாமி உங்களுக்கு காமம் முழுவதும் விடுபட்டு விட்டதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரா, என்னுடைய உடம்பளவிலே விடுபட்டேன் அப்படின்னாராம். இது அவர் சொல்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது நம்முடைய சைவ நெறியில் அது ஒப்புக்கொள்ளப்படாது. அப்படி சொல்லக்கூடாது. உடம்பளவில் மனதளவில் தான் முதல்ல விடுபடணும் இல்லையா? எனக்கு உடம்பளவில் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவது அது முழு துறவு ஆகாது. அதான் இங்க சொல்லுகிறார், ஆத்த மனையாள் அகத்திருக்க காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலா கனி உண்ண தான் இருக்க ஈச்சம்பழத்திற்கு இடருற்றவாறேனர். நல்ல பலாப்பழம், தன்னுடைய தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய பலாப்பழம், அது அற்புதமாக காய்த்து அது தரையில் கிடக்குது, தரையில் வேரில் பழுத்தப்பட நல்ல அற்புதமாக கிடைக்கக்கூடிய அந்த பலாப்பழம், தனக்கு உரிமையுடைய அந்த பலாப்பழத்தை உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஈச்சம்பழம் முள்ளு குத்தும் இந்த ஈச்சம்பழம், அந்த பழத்திற்கு ஆசைப்பட்டு அதுக்கு இடருற்றவன் போல தன்னுடைய மனைவி இருக்கிற பொழுது காத்த மனையாளை அப்படிங்கிறார். ஆத்த மனையாள் அகத்திருக்க, ஆத்த மனையாள்னா ஆப்த, ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டிய மனைவி வீட்டிலே இருக்கிற பொழுது காத்த மனையாளைனர். காத்த மனையாள் என்று சொன்னால் மற்றொருவன் காத்து வைத்திருக்கின்ற மற்றொருவனுடைய உரிமை பொருளாக இருக்கக்கூடிய மனையாளை விரும்புவது என்பது இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆசையை ஊக்கும். பலாப்பழம் இருக்கிற பொழுது முள்ளு குத்துற ஈச்சம்பழத்துக்கு போய் ஆசைப்பட்டு, அது பலாப்பழம் எப்படி இருக்கும், ஈச்சம்பழம் எப்படி இருக்கும், உரிமையற்ற பொருள் மீது இப்படி ஆசை வைப்பது தகாத ஒன்று என்று நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார். இதில் இந்த இல்லறம் என்று சொல்லுகிற பொழுது இல்லறத்திலே நம்ம சொல்லுகிற இல்லறம் வேற, நம்ம மேலை நாட்டவர்கள் நினைக்கிற இல்லறங்கிறது வேற. அதனாலதான் இங்கே இல்லறம் என்பதெல்லாம் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு நீண்ட வாழ்க்கையாக அமைகிறது. அதெல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் ஒரு சாதாரணமான ஒரு மனை வாழ்க்கையாக அமைகிறது. மற்ற இடங்கள்ல இதெல்லாம் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷமா ஒரே பொண்டாட்டியோடைய வாழ்ந்தேன்னு கேட்டானா, உனக்கு போர் அடிக்கலையான்னு கேட்டானா. மேலே நாட்டில் எழுதியிருக்கிற ஒரு ஆர்டிகளில் படித்து எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்போ அவங்க அது போர் அடிக்கலையான்னு கேட்டான்னா அவன் வாழ்க்கை எப்படி எடுத்திருக்கிறான்னு நம்ம பார்க்கணும். பூர்வ நிலையிலே புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இப்படி ஞான நிலையிலேயும் ஒழுக்க நிலையிலும் உயர்ந்த இந்த பூமியில பிறப்பதற்கு உரியவர்களாக ஆகின்றார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி, இவைகள் போன்றவைகளெல்லாம் இந்த ஒழுக்கத்தை எப்படி பாழ்படுத்துகிறது என்பதெல்லாம் நீங்கள்லாம் அறிந்த ஒன்று தான். இதெல்லாம் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. இதை இன்னும் சில விஷயங்கள்லாம் படிக்கிற பொழுது ரொம்ப கவலைக்குரிய நிலையில் இருக்குது. இளைஞர்களை பார்த்து எனக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கணினி மோகம் வந்ததுக்கு பிறகு, இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம், இந்த இரவு பகல் பாராமல் வேலை செய்கிற கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒழுக்கமெல்லாம் நாம் அவ்வளோ தூரம் போற்றி பாதுகாக்கிறோமா என்பதிலெல்லாம் நமக்கு நம்முடைய சமுதாயத்தில் அக்கறை கொண்டவர்கள் அதை கொஞ்சம் சிந்திச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஒழுங்கீனம் என்பது நம்முடைய மண்ணில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஒழுக்கம் என்பது இருக்குதே, அது ரொம்ப அடிப்படையான ஒரு நிலையில
இறைவனை அடைவதற்கு இந்த ஒழுக்கம் என்பது தவம், சீலம், ஒழுக்கம் இதெல்லாம் அடிப்படை தேவைகளாக அமைகின்றன. அதில் இந்த காமம் என்று சொல்லுவதை தன்னுடைய இல்லறத்திலே தன்னுடைய மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கையில உருவம், அருவுருவம், அருவம், அப்பால் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளிலேயும் ஒரு கணவனானவன் மனைவியோடையும் ஒரு மனைவியானவள் கணவனோடையும் இணைந்து வாழுகிற வாழ்க்கையை நம்முடைய சைவ நெறி சொல்லுகிறது. ஒரு கணவன் துணையாக இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனைவியானவளுக்கு எப்படி துணையாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா 4 நிலைகளில் துணையாக விளங்குகிறான். அருவ நிலையில துணையாக விளங்குகிறான், அருவுருவ நிலையில துணையாக விளங்குகிறான், உருவ நிலையில துணையாக விளங்குகிறான். இந்த நிலையில விளங்குகிற பொழுது கணவனும் மனைவியுமாக இணைந்து அறம் செய்கிற பொழுது அதற்கு வலிமை அதிகம் என்று நம்முடைய சாத்திரங்கள் சொல்லுகிறது. கணவனும் மனைவியுமாக இணைந்து ஒரு அறத்தையோ ஒரு வேள்வியையோ அல்லது ஒரு நற்காரியத்தையோ செய்கிற பொழுது அதனுடைய புண்ணியம் பன்மடங்காக இருக்கிறது. அதனால வைதிகம் சடங்குகள் செய்கின்றவர்கள் எல்லாம் இல்லறத்தில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நெறியெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கிற பொழுது உருவ நிலையிலே துணை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மதில், வீடு, பூட்டு இதெல்லாம் உருவ நிலையில் இருக்கக்கூடிய காவல். அருவுருவ நிலையிலே காவல் என்று சொன்னால் உள்ள நிலையிலே ஒழுக்கமாக செயல்படுது. ஒருவன் தன்னுடைய உள்ளத்திலே ஒழுக்கமாக செயல்படுவதுதான் தன்னுடைய துணையாக இருக்கிறவளுக்கு தான் காவலாக இருப்பதற்கு அடையாளம். அருவம் என்பது இந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்விலே தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை நலத்துக்கு துணையாக உள்ளது. இதுக்கெல்லாம் அப்பால ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிரோடு இந்த உயிர் இணைந்து வாழ வேண்டும் என்று இறைவன் இணைத்திருக்கிறான். இந்த இணைப்பு ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போட்டிருக்கான். இன்னார் இன்னாரோடு இணைந்து இந்த கால வாழ்க்கையை நிகழ்த்தவன். இது இறைவனுடைய கட்டளை, இறைவன் கொடுத்த இணைப்பு தான் இது. இது நாம செய்துவிட்டது இல்லை, ஏற்பாடு இல்லை. இந்த இறைவன் செய்த இந்த இணைப்பினாலே அமைகின்ற வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் இந்த ஆன்மாவை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறான், இதை பார்த்துக்க வேண்டியது என் வேலைங்கிறான். அதான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்க கட்டளை. இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும், இதுக்கு எனக்கு கொடுத்த சந்ததிக்கு என்னென்ன வேணுமா செய்யும். அதுகிட்டேருந்து எது ரிட்டர்னா எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, பசங்களுக்கு செய்கிற பொழுது உனக்கு இவ்வளவெல்லாம் செஞ்சேன், நீ என்னை காப்பாற்றுவேன்னு நினைச்சேன, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் நம்முடைய கடமை. கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது. கிடையாது, கொடுத்தான்னா வாங்கிக்கங்க சந்தோஷமா, கொடுக்கலைன்னா வருத்தமே படாதீங்க. அதுக்கெல்லாம் அது ஒன்றும் வழியை சொல்லலை நம்முடைய இதில். தாயும் தந்தையும் போற்ற வேண்டுவது கடனை தவிர அவனுடைய ஒரு கடனை தவிர அவன் கொடுத்து தான் தெரியும். நீங்கள் செலவழிச்சது முழுக்க அவன் திருப்பி உங்களுக்கு கொடுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு, நான் உழைப்பேன், பொருள் ஈட்டுவேன், என் குழந்தைகளையும் என் மனைவியையும் அவர்களுக்கு வேண்டுவதற்றை தருவேன், அதற்காக நான் முயற்சியை மேற்கொள்வேன். ஏன்னு கேட்டால் இது இறைவன் எனக்கு தந்திருக்கிற கடமை. அப்படின்னு நீங்கள் நினைச்சு செய்தால் நீங்கள் எதுலேயும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு இறைவன் கூடவே நின்று எல்லா முயற்சிகளிலும் வெற்றி தரும்படி செய்வான் இறைவன். இதுதான் நமக்கு வேணும். இந்த இங்கேப்பா நீ தானப்பா கொடுத்த, இவங்களை பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்கிறியப்பா என்கிட்ட, இவங்களை பார்த்துக்கணும், நான் உழைக்கிறேன், நான் உழைக்க தயார். என்ன உழைப்பில் எனக்கு வேணுங்கிறத உழைப்புக்கு தகுந்தவாறு நீ எல்லாத்தையும் செய்து கொடு, நான் அவங்களை கவனிச்சுக்கிறேன் என்று எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனுக்கு உடன் இருந்து இறைவன் அத்தனை உதவிகளையும் செய்து தருகிறான் இல்லையா? அதை சொல்லுகிறார் இங்க. ஆப்தமனையாள் அகத்திருக்க என்று சொல்லுகிறார். அகத்திருக்கன்னா வீட்டில் இருக்க அப்படிங்கிறது ஒரு பொருள் தான். வீட்டில் இருக்கிற பொழுது வீட்டில் ஒரு மனைவி காத்துட்டு இருக்கும்போது வெளியில தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா உண்மையிலேயே என்ன சொல்லுது, ஆப்தமனையாள் ஒரு வலிமையான நிலையிலே நாம் ஆரம்பத்திலே கொள்ள வேண்டும் என்று திருமூலர் அறிவுறுத்துகிறார். மிகப்பெரிய நிலையிலே இருந்த தேவர்கள் பல பேரும், பிரம்மா முதற்கொண்டு பல பேரும் இந்த அடிப்படை நிலையிலே சரிக்க விழுந்து அவர்கள் துன்புற்றதாக நாம் புராணங்களை பார்க்கிறோம். அதனால இளைஞர்களுக்கு இந்த கருத்தை மையமாக வைத்து நம்முடைய திருமூலர் இந்த செய்தியை சொல்லுகிறார். எனவே இந்த
மனைவி கணவன் என்று சொல்லுகிற இந்த உறவு, இந்த நிலை, இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, இதை இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பந்தம், இவற்றையெல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது இவைகளெல்லாம் முன்னை வினையினாலே, அதை சொல்லுகிற சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது கூட சொல்லுகிறார், அங்கே திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கண்ணு வந்துருச்சு, 2 கண்ணும் வந்துருச்சு, அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. பறவை நாச்சியாரோட எப்படி சேர்த்து வைக்க போகிறாரோ இவர், பறவை நாச்சியார் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்களே இப்படின்னு நினச்சி சுவாமி காத்துட்ருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி நிறைய பேரை ஏற்கனவே தூது அனுப்பிச்சிட்டார். தூது அனுப்பிச்ச ஆளுங்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இவர் மீளா அடிமை பாடி கண்ணு பெட்டு வந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து என்னப்பா போனீங்களா, பறவையாட்ட தூது சொல்லியிருந்தேனே, போய் இது மாதிரி கொஞ்சம் சொன்னீங்களா, நீங்கள் இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்களா, கொஞ்சம் கோபமாக இருப்பா, கொஞ்சம் சமாதானம் பண்ணீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, சுவாமி உங்களுக்காக நாங்கள் போகாமல் இருப்போமா, ஆனால் ஒன்று, அந்த தெருவுக்குள்ளேயே நாங்கள் நுழைய முடியல, தெரு வாசல்லையே என்ட்ரன்ஸ்லேயே 2 பேரை சென்ட்ரியை போட்டு உங்கள் பேரை சொல்லி வந்தால் அடித்து துரத்த சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து சேர்ந்துருக்கிறோம், உள்ளேயே நுழைய முடியல, அப்புறம் எங்கே பறவையாரை பார்க்கறது, இந்த தெரு பக்கமே போக முடியலன்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல சுவாமிக்கு. அங்கேயே உட்காந்துருக்காரு, எல்லாரும் தூங்குறாங்க, இவர் மட்டும் தூங்காமல் விழிச்சிருக்கிறார். அப்ப சேக்கிழார் ஒரு பாட்டு சொல்லுகிறார், அடியார் இடுக்கன் தெரியாதார் ஆண்டு கொண்டதம் தோழர் குறை முடியாதிருக்க வல்லரே. அடியாருடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுல வல்லமை உடையவராக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் தன்னுடைய தோழருடைய குறையை தீர்க்காம இருப்பார. உடனே வந்தாராம் நேரா. எப்படி வந்தாருன்னாரு, தம் அடிகள் படித்தோய இந்த நிலத்தில் படும்படியாக வந்தாராம். அது வந்தது என்ன விசேஷம்னாரு, மாலும் காணா அடிகள் படித்தோய வந்தாராம். திருமாலும் காண முடியாத இந்த திருவடிகள் நிலத்திலே தோயும்படியாக வந்தார். வந்து சுந்தரரை பார்த்தார். என்ன சுந்தரா, என்ன ரொம்ப கவலையா இருக்கிற, ஏதோ திருவாரூர் வந்துட்டிய, கண்ணு தான் கொடுத்துட்டேன் 2 கண்ணு. அப்ப இவர் சொல்லுகிறார், பறவையார் ரொம்ப கோபமா இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறார். அப்ப பாட்டு எழுதுகிறார், முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனால் பால் அணைய. முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனால் பால் அணைய. சுவாமி, முன்னை வினையினாலே அல்லவா இந்த பெண் வந்து சேர்ந்தார். இந்த வினை கணக்கு சரியாகலைன்னா எப்படி இந்த கணக்கு டேலி ஆகும்? நானும் பறவையும் சேர்ந்தது, நாங்க 2 பேரும் ஒருத்தர் திருவாரூர் கோயில்ல பார்த்தா சேர்ந்தோம். இல்ல திருவாரூர் கோயில்ல பார்த்து சேரல, கைலாயத்தில் இருக்க நந்தவனத்தில் பார்த்ததுனால இங்க சேர்ந்தோம். அங்க நடந்தது, நீ அங்க ஸ்கிரிப்ட் எழுதின, இங்க டிராமா நடந்தது. நீ அங்கேயே என்னை கீழே அனுப்பணும்னு முடிவு பண்ணிவிட்டு நந்தவனத்துக்கு அனுப்பிச்ச. பார்த்தேன், உனக்கு நான் கீழே வந்து ஒரு வேலை செய்யணும், உடனே பார்த்துட்டு தப்பு கீழே போன்னு அவசரமா என்னை கீழே அனுப்பிச்சு விட்டேன். உனக்கு தான் விவரம் தெரியும். நான் வந்து இந்த வினையிலிருந்து விடுபடணும்னா அன்னம் அணையால் வால் அணைந்து இப்புலவி தீர்த்தால் வினை தீரலாம் அப்படின்னார். நீ அன்னம் போல இருக்கிற பறவைகிட்ட போய் தூது சென்று அதை தீர்த்தால் தான்ப்பா இந்த வினை தீரும்னார். வினை கணக்கு சரியாகும். அதனாலே தான் நாம வந்து கணவனும் மனைவியுமாக இருக்கு. இப்போ கூட கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது சிறு ஊடல்கள் இருக்குமானால் அந்த ஊடல்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு இறைவனை போய் அர்த்தஜாம பூஜையில் வணங்கிட்டு வரணும். இன்னும் கணவனும் மனைவியுமா போகிறது இன்னும் ரொம்ப விசேஷம். சுவாமி அங்கேருந்து பள்ளியறைக்கு போவார். அந்த நேரத்தில் போய் இந்த கணவனும் மனைவியுமா 2 பேரும் போய், நம்மகிட்ட 1000 சண்டை வச்சிருக்கிறோம், அது பாட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம், ஒரே ஒரு காரியம் மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். இந்த கோயிலுக்கு போய் அர்த்தஜாம பூஜையை கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் வா அப்படின்னு எப்படியாவது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா, அவங்களும் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா, இந்த அர்த்தஜாம பூஜையை போய் தரிசனம் பண்ணிட்டு வரவங்க வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிணக்கு தீரும். அது
இவன் நாம போய் இறைவனை வணங்குகிற அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது நாம வேண்டுகிற கோரிக்கைக்கு தக்க மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு, அமையலாம். அந்த மாதிரி நாம கோயிலுக்கு போறது வழிபாடு செய்வது என்பது நம்முடைய கோரிக்கைக்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் தக்கவாறு அமைத்துக் கொள்வது கூட சிறப்பு, செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் கோயில பார்த்தார். ஒருத்தர், என்னங்க இந்த பக்கம் கோயில் பக்கம்னாரு. உடனே இவர் உடனே பதில் சொல்றாரு, ஒண்ணுமில்லை சார், சும்மா இருந்தா டைம் கிடைச்சது அப்படியே வந்தேன் சார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கோயிலுக்கு வர்றது சும்மா இருந்தா டைம் கிடைச்சது அப்படின்லாம் வரப்படும். அது நம்முடைய கடமை, நம்முடைய அடிப்படை கடமை. காலையில விஸ்வரூப தரிசனமாக இருக்கக்கூடிய காலை பூஜையை தரிசனம் பண்ணா அதுக்கு ஒரு பலன். மதிய நேரத்தில் உச்சிக்கால பூஜையை தரிசனம் பண்ணா அதுக்கு ஒரு பலன். மாலை நேரத்தில் அந்த பூஜையை தரிசனம் பண்ணா அதுக்கு ஒரு பலன். இரவு நேரத்தில் பூஜை பண்ணா அதுக்கு ஒரு பலன். எப்ப நமக்கு எது தேவையோ அது கருதி கூட போய் சென்று நாம் சிரமப்பட்டு வழிபாடு செய்யலாம். உச்சிக்கால பூஜையை தொடர்ந்து வழிபாடு செய்கிறவர்கள், உச்சிக்கால பூஜையில கலந்து கொண்டு சிவனை தரிசிக்கின்றவர்களுக்கு ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் வயிற்றுக்கு குறைவு இருக்காது. அவங்களுக்கு பசிக்கு உணவு தவறாம கிட்டும். பசிக்கு உணவு தவறாம கிட்டும்னா பசி இருக்கும்னு அர்த்தம். அது வேற ரொம்ப முக்கியம் இல்லையா? உணவு நிற்கும், பசிக்கணுமே. உணவு காசு கொடுத்தாலும் இது கொடுத்தாலும் வந்துடணும், பசிக்கணுமே. நீங்கள் அது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? பசிக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. பசிக்காமல் இருக்கிறவங்கள கொஞ்சம் போய் பார்த்து கேளுங்க, அவங்க தான் சொல்லுவாங்க உங்களுக்கு பசிக்கணும். பசிக்கும், உணவு கட்டும். இந்த உச்சிக்கால பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். அதுக்கு என்கிட்டயே சான்று 1-2 பேர் இருக்கிறாங்க, என்கிட்டயே சொன்னவங்க. ரொம்ப தீராத நோய் இருக்கு, நோய் வாதனை இருக்கு, நோயினால விடுபட வேண்டி இருக்கு. அவர்கள்லாம் விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடிய விடியற்காலையில போய் பூஜை பண்றத, அந்த சுவாமியினுடைய பூஜையில கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணணும். அதாவது இதுல சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம சிவகாமி ஆண்டார் எரிபத்த நாயனால சொன்னார், வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னே கைகளால் தெரிந்து நல்ல கமழ்முகை தெரிந்து கோர்த்து தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் தொடுத்தார். இது ஒண்ணுதாங்க செஞ்சார், அவர் வேற ஒண்ணுமே செய்யல. வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கைகளால் தெரிந்து நல்ல கமழ்முகை எடுத்து தொடுத்து தெய்வநாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் தொடுத்தார். திருப்பள்ளி தாமம் தொடுத்தாராம். நீங்க கடையிலிருந்து பூ வாங்கி கொண்டு போகிறீர்கள், என்ன வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, பூ வாங்கிட்டு போறவங்க என்ன சொல்லுவாங்க? வாங்கிட்டு போறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னங்க வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பூ வாங்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது கேட்பாங்க, பூ எதுக்கு வாங்கிட்டு போறாங்க? பூவை எதுக்கு வாங்கிட்டு போறாரோ, வீட்டில் இருக்க மனைவிக்கு வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா கோயிலுக்கு சிவனுக்கு வாங்கிட்டு போகலாம், இல்லைங்களா? எதுக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால பூ வாங்கிட்டு போறோம்னு அந்த காலத்தில் சொன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போறாருன்னு அர்த்தம். கோயிலுக்கு வாங்கிட்டு போறாருன்னா என்னங்க வாங்கிட்டு போறீங்கன்னு கேட்டா, நான் திருப்பள்ளி தாமம் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அது கோயிலுக்கு சிவனுக்கு வாங்கிட்டு போறாருன்னு அர்த்தம். சிவனுக்கு அணிவிக்கிற மலருக்குன்னு இருக்கிற பரிபாஷை திருப்பள்ளி தாமம். திருப்பள்ளி தாமம்னா சிவனுக்கு அணிவிக்கின்ற பூ மாலை, அதுக்குன்னு இருக்கிற பேர். திருப்பள்ளி தாமம் தொடுத்தார்
தெய்வநாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் தொடுத்தார். மலர்களை வாங்கி தானே தொடுத்தாராம். திருப்பள்ளி தாமம் தொடுத்தார், பள்ளித்தாமத்தை தொடுத்தார். எங்க இருந்து? மொய் மலரு நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி. எப்ப? வைகரை உணர்ந்து பொந்து. வைகரைன்னு என்ன அர்த்தம்? சூரிய உதயத்திற்கு முன்பாக. சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்தல். எழுந்துன்னு சொல்லல. எவ்வளவு கவனமா போடுறாரு சேக்கிடார் பாருங்க. நானும் அந்த அப்படிதான் எழுதியிருப்பேன். எப்படி எழுதியிருப்பேன்? வைகரை எழுந்து போந்து. அப்படி அவர் என்ன எழுதுறாரு? வைகரை உணர்ந்து போந்து. ரொம்ப பேரும் முழிச்சிருவான், ஆனா சுய நினைவிலே இருக்க மாட்டான். முழிச்சிட்டு அப்படி நடந்து போவான், தண்ணி அடிப்பான். உணர்ச்சி இருக்கும் இல்ல. எங்க குடம் ரொம்பிருச்சு, ரொம்பிருச்சா, அடுத்த குடத்தை வை அப்படின்னு. அது வைகரையில எழுந்திருப்பார், ஆனா உணர்வு இருக்காது. சொல்றார், வைகரையில எழுந்தவுடனே சிவ உணர்வு வந்துருமா. உடனே சிவன் மேல சொல்லணாத அன்பு. நேரம் ஆகிவிட்டதே, நந்தவனத்துக்கு போகணுமே, மலர்களை பறிக்கணுமே, சிவனுக்கு தொடுக்கணுமே என்கிற உணர்வு வந்துருமா. விழித்த உடனேயே சிவன் நினைவு வருதா நமக்கு? நான் கேட்டது கேள்வியா? விழித்த உடனே சிவன் நினைவு வருதா? நம்ம எல்லாத்துக்கும் வருது. வரணும், வரத்துக்குத்தான் இவ்வளவு முயற்சி பண்றோம். அது ஒரு டெஸ்ட். நாம சிவனை எவ்வளவு தூரம் நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சோதனை. கண்ணு விழித்த உடனேயே சிவன் நினைவு வரணும். உங்களை அறியாம நாக்கு நமச்சிவாயம் சொல்லணும். முழிச்ச உடனே நமச்சிவாயம், சிவன் நினைவு வரணும். ஏதாவது நீங்க உங்களுக்கு யாரு பிரியமான மூர்த்தமோ, ஒற்றீஸ்வரன் நினைச்சுக்கலாம், கபாலீஸ்வரர் நினைச்சுக்கலாம், காரணீஸ்வரர் நினைச்சுக்கலாம், யாரை வேணா நினைச்சுக்கலாம். ஒரு மூர்த்தம், ஒரு திருக்கோயில் மூர்த்தம் உங்களுக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய, இல்ல உங்க வீட்டு பூஜையில நீங்க சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அந்த மூர்த்தம் இது உடனே நினைவுக்கு வரணும். இதை நாம பழக்கப்படுத்துவோம். பழக்கப்படுத்தினா வந்துடும். பழக்கப்படுத்தி வருகிற பொழுது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ்ல போகும். முழிச்ச உடனே வருவது, இந்த முடிச்ச உடனே வர நினைவு என்ன ஆகும்? முடிக்கிறதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சோம். வைகரையில கனவு, இறைவனுடைய கனவு வருது, ரொம்ப விசேஷம். அதுலதான் நம்மளை தொடர்பு கொள்வார். நமக்கு ஆன்மாவுக்கு வினை அதிகமா இருக்கிறனால நமக்கு நம்மோட தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுவார், நாமும் ஆசைப்படுவோம். ஆனா அவர் தொடர்பு கொண்டா நமக்கு தெரியணுமே. அவர் தொடர்பு கொள்ளுகிற ஒரு சாதனம் கனவு. சுவாமி தொடர்பு கொள்ளுகிற சாதனம் கனவை பயன்படுத்துவார் நம்மோட தொடர்பு கொள்றதுக்கு. அப்படி அவர் கனவை தொடர்பு கொள்ளுகிறதா சாதனமாக எப்ப பயன்படுத்துவார்னா வைகரை போததான் பயன்படுத்துவார். வைகரையில அந்த கனவு வரும். அது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்க யாரோடையும் பகிர்ந்து கூடாது. அது உங்களுக்கு அப்படி கிட்டுமே ஆனால் அதை நீங்க ரகசியமா காப்பாத்திக்கணும், அதை அனுபவிக்கணும். அதை அதோட வைத்துக் கொள்ளும். அனுபவத்தை பகிர்ந்து கொண்டா அதை நம்முடைய ஆணவம் எல்லாம் அழிச்சிடும், நம்மளை அறியாம. அது அதனால அது ஆணவத்தின் பால் படுங்கிறதுனால பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி ஒரு அனுபவம் கிட்டுமானால் அதை உள்ளத்திலே வைத்து ஆனந்தப்படணும். நீங்க பகிராம இருந்தீங்கன்னா அது நினைக்குந்தோறும் உங்களுக்கு இன்பத்தை தந்துகிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய நிலை. அது சொல்றாரு இங்க, வைகரை உணர்ந்து போந்து. வைகரையில எழுந்த உடனே சிவபெருமானை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி, குளிர்ந்த நீரிலே மூழ்குவாராம், குளிக்கணும். வாயும் கட்டி, ஏன்னா மலர் பறிக்கிற பொழுது எச்சில் படக்கூடாது, அதனால துணியை கட்டிக்கணும். ஏன் எச்சில் பட போகுது? மலர் பறிக்கும் போது சும்மா பறிக்கூடாது, நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே பறிக்கணும். நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே பறிச்சா எச்சில் பட்டுரும் இல்லையா? அதனால வாயில துணியை கட்டியான். பெருமணமும் பறிக்க கூடாது, நமச்சிவாயம் மந்திரம் சொல்லிட்டும் பறிக்கணும். புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கைகளால் தெரிந்து நல்ல கமழ் முகை. நல்ல அது காலம் விடியறதுக்கு முன்னாடி சூரிய உதயம் கிடையாது, சூரிய வெளிச்சமும் கிடையாது. இவரோ வயசானவர். அங்க இருக்கிற மலர்களை அது மலர்ந்த மலராகவும் எடுக்கக்கூடாது, மொட்டாவும் எடுக்கக்கூடாது. மொட்டா எடுத்தா அதை கோத்தம்னா மலரவே மலராது, வாசனையே வராது. அதனால மொட்டாயை பறிக்க கூடாது.
மலர்ந்த மலரையும் பறிக்க கூடாது. ஏன்னா மலர்ந்த மலரா இருந்தா வண்டு வந்து ஏற்கனவே உட்கார்ந்து எச்சில் பண்ணியிருக்கோம். அதனால மலரும் கூடாது மொட்டும் கூடாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட பருவம் முகைன்னு ஒரு பருவம். அந்த முகை பருவத்துல தான் அதை பறிக்கணுமா. அந்த முகை பருவத்தை பறிக்கணும்னா எப்படி பார்த்து பறிக்கிறது? இருட்டோன்னு இருக்கும் நந்தவனம், இருட்டு நேரம், விடிக்கல, அதனால 2 கண்ணும் தெரியாது. அதனால என்ன, அவருக்கு ஒரு 10 கண்ணு இருக்கான் எக்ஸ்ட்ராவா. என்ன, நகைக்கண்ணு. இந்த நகைக்கண்ணில் தடவி 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 பார்த்து பார்த்து அந்த முகை மலர்களா பறிப்பாராம் அவரு சிவகாமியாண்டார். அதை எவ்வளவு சிரத்தையோட பண்ணியிருக்காரு பாருங்க. நாம செய்கிறதுல எவ்வளவு சிரத்தை இருக்கோ அவ்வளவு பலன்க. அவ்வளவுதான். இப்போ நாம சாமிக்கு பூ வாங்கி போடணும்னா நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம எவ்வளவு சிரத்தை எடுத்துக்குவோம்? வீட்டில இருந்து கொண்டாடுவோமா? வீட்டில் பூ வாங்கி அப்பவே சொல்லிடுவாங்க, எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற, வாசல்லே வச்சிருப்பாங்க, கோயில் வாசல்லையே, அப்படியே வாங்கிட்டு அப்படியே உள்ள போயிடுவோம் அப்படிம்பாங்க. ஓ, அதுவும் நல்ல வேலை தான். வாசலுக்கு வந்து வாங்கிட்டு தான் நம்ம உள்ள வருவோம் இல்லைங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்கிட்டு வருவோம், அதாவது வாங்கிட்டு வருவேன். ஆனா இந்த மலர்களில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சிரத்தை காட்டுறோமோ, இதுக்குன்னே நந்தவனம் வச்சிருப்பாங்க. சிவனுக்கு அர்ச்சிக்கிறதுக்கு, சிவனுக்கு சூட்டுவதற்குன்னே, மலர்கள் தருவதற்குன்னே அது மலர்கள். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படிம்பார். இந்த போதுங்கிறத அவங்க அப்படியே அது அந்த நந்தவனத்திலிருந்து சிவனுக்குன்னே, அந்த மலர் சிவனுக்குன்னே உரிய மலரை ஒருத்தி எடுத்து மோந்தான்னு என்ன பண்ணார் ஒருத்தர்? மூக்கறிஞர். மூக்கறிஞர் கேட்ட அரசன் பார்த்தான், என்ன மூக்க மட்டும் அறியிற, எடுத்து கொடுத்தது கையில் அதையும் வெட்டணும்னு வெட்டினான் அவன் அரசிக்கே. அப்ப சிவனுக்குன்னு உரிய இந்த மலர் அவ்வளவு உயர்வு. அந்த மலர்களை அதை எடுத்து அப்படி தேர்ந்தெடுத்து தொடுத்து அது சிவனுக்கு சாத்தக்கூடிய அரிய பணியை செய்தாராம் எரிபத்தர் அந்த விடியற் காலை நேரம். அப்ப நம்முடைய இந்த இல்லற வாழ்வுல இந்த சிவ நினைவு கூட கூட இந்த காமம் அகன்று போகும். அது வாழ்விலே இந்த ஒழுக்கம் ரொம்ப அவசியங்கிறதுனால சொல்லுகிறார், ஆத்த மனையாள் அகத்திருக்க காத்த மனையாளை. அவன் காவல் செய்து வச்சிருக்கிறான் அந்த மனையாளை. மற்றொருவன் காவலிலே இருக்கக்கூடிய மனையாளை காமரும் காளையர். அதனால அது வந்து அதே இந்த மாதிரியான நூல்களோ இந்த மாதிரியான பாடல்களோ நம்ம இளைஞர்களுக்கு நாம் பழக்கப்படுத்தினாலும் தெரியும், இப்படி பாட்டு இருக்கு, இப்படி எல்லாம் அறம் இருக்கு அப்படிங்கிறத அவர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை திருமூலர் செய்திருக்கிறார். திருமூலர் முதல் தந்திரத்தில் சொல்லுகிற பொழுது இப்படி இது வாழ்விலே ஒழுக்கம் என்பதில் முதல் துவக்கமாக இருப்பது இந்த காமம் என்ற ஒன்றை கட்டுப்பாடு செய்வது. அது எல்லா உயிரினங்களையும் தாடி மனித பிறவுக்கு நான் வந்திருக்கிறோம். வந்தா கூட நம்ம முதல் ஓர் அறிவு உயிரிலிருந்து நம்ம கிட்ட இது தொடர்ந்து வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். இதை வெல்ல வேண்டும், இதிலிருந்து மீள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால சிவபெருமானுடைய சிவ வழிபாட்டில் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான அங்கமாக விளங்குகிறது என்பதனாலே இந்த பாடலை சொல்லி அதை அவர் இன்னும் 3 பாட்டு சொல்றார். இந்த ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்கிறது. அடுத்த பகுதியிலே கூட மகளிர் இழிவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே கூட இந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறார். அதனால நம்முடைய சிந்தனைகளில் தூய்மையான சிந்தனைகளாக வைத்துக் கொள்ளுகிற பொழுது இளமை காலம்தான் சிவனை வணங்குவதற்கு ரொம்ப ஏற்ற பருவமாக இருக்கிறது. அந்த பருவத்தில் நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதற்கான நெறிமுறைகளை நாம இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அது திருமூலர் செய்திருக்கிற இந்த பாடல்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் உதவியா. அதனால காமரும் காளையர் அப்படின்னு இந்த பாடல சொல்லுகிற பொழுது காளையர் என்று சொல்லுகிறார். நல்ல இளைஞர்கள், நல்ல சைவ இளைஞர்கள் வேணுமே நம்ம சைவ நெறியை போற்றுவதற்கு. நம்ம சைவ நெறியை இனிமேல் யார் கையில் கொடுத்துட்டு போறது? அவங்க தானே பார்த்துக்கணும். அவங்க தானே இந்த 14 சாத்திரத்தையும் 12 திருமுறைகளையும் அவங்க தானே பாதுகாக்கணும். அவங்க கிட்ட தானே இதை ஒப்படைச்சிட்டு போகணும். அரசாங்கத்தை நம்பி ஒப்படைக்கிறது இதை, அவ்வளோதான். கோயில் இருக்க கதிக்கு போயிடுதெல்லாம் இல்லையா? இப்போ கோயிலெலாம் என்ன கதியில் இருக்கு அது மாதிரி இதுவும் அப்படி ஆயிரும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அங்கே நிற்கிறதுக்கு ஒரு டிக்கெட்டு, இங்கே நிற்கிறதுக்கு ஒரு டிக்கெட்டு. இதில் எப்படி வருமானத்தை ஈட்டுறது? இதே தொழுவாடாக போய் வியாபார கூடமாக ஆக்கிறதா நோக்கம். எதுக்கு கோயில்கள் அமைத்தாரு? எதுக்கு திருக்கோயில்கள் அமைப்பு? திருக்கோயிலுடைய நோக்கம் என்ன? எல்லாமே போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பேப்பர் படிச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த கவுஸ்லாட் பார்த்தீங்களா? இந்த இது கோயில்களுக்கு அது நீங்கள் படிச்சிங்களா இந்த நியூஸை?
எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் சமாச்சாரம்னு பார்க்குற பொழுது மனது வேதனைப்படுகிறது. கோயிலுக்கு கொண்டு போய் மாடுகளை விடுறாங்க, கோயிலுக்கு நேர்த்தி கடனாக செய்துட்டு மாடை விடுறாங்க. இந்த மாடுகளை எல்லாம் கொண்டு போய் ஏலம் விடுறோம். யாரு? கோயிலுக்காரங்க. யாரு? இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஏலம் விடுறாங்க. கோயில் மாடுகள் ஏலம் விட்டால் யாருக்கு ஏலம் விடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இவங்களுக்கு தான் ஏலம் விடணும்னு. அவங்க யாருக்கு விடுறாங்கன்னா மாடை வாங்கி அந்த கவு ஸ்லாட்டர் ஹவுஸில் மாடு அதுக்கு விற்கிறாங்க. இப்போ இவங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட இந்த மாடுகள் எங்களால் பராமரிக்க முடியலங்கிறாங்க. பராமரிக்க முடியலன்னா அதுக்குன்னே இருக்கக்கூடிய எத்தனையோ தர்மஸ்தாபனங்கள் இருக்கு. இந்த பரிபாலனத்துக்குன்னே பூஜை பண்ணி பரிபாலனம் பண்ணுறதுக்குன்னு அவைகளை இது காப்பாற்றுறதுக்குன்னே தனி நிறுவனங்கள் அமைப்புகள் எத்தனையோ இருக்கு. அதுக்கு கொடுத்துட வேண்டியது தானே. அவங்க கொண்டு ஃப்ரீயாக விடுற மாடை நீ துட்டுக்கு வாங்கணுங்கிறதுக்கு அதுக்கு அண்டர் கிரவுண்டில் எத்தனை வேலை. அது படித்தா அது ஹிந்துவில் அந்த ஆர்டிக்கல் படித்தா தலை சுற்றுது நமக்கு. அது மாதிரியான அப்போ நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இந்த மாதிரி ஒரு நேர்த்தி கடனே செலுத்தாதீங்க, அது பயன் இல்லை. மாடை கொடுக்காதீங்க, எது அங்கே போகுது அது இல்லைங்களா? இது மாதிரி நாம் நம்முடைய இந்த நோக்கங்கள் எல்லாம் அடிபட்டு போகிறது என்று நினைக்கிற பொழுது நாம் இந்த இளைஞர்கள்லாம் விழிப்படையும். அவங்களுக்கு நம்முடைய நெறிமுறைகள், நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய சமய கொள்கைகள் இதெல்லாம் போய் சொல்லணும். இந்த திருமந்திரத்தில் நிறைய அதை சொல்ல வேண்டியது இப்போ எங்களுடைய கடமை. ஏதோ நாங்கள் இருக்கிற வரைக்கும் போய் சொல்லுவோம். அதற்கு பிறகு அவர்களெல்லாம் அதை பிடித்து கொண்டு அவர்கள் இதை வாழ வைக்க வேண்டும். திருமந்திரம் மாதிரி ஒரு நூல் 5 கண்டத்தில் எந்த சமயத்திலும் எந்த நூலும் கிடையாது. ஸ்டன் ஆகுறான் அந்த திருமந்திரத்தை பார்த்து. இது ஒரு நூல் போதாதாங்க, இப்படி ஒரு நூல் எங்களுக்கு இருந்தால் போதுமேங்க. சாத்திரமும் தோத்திரம், எத்தனை நெறிகள், எத்தனை சட்டங்கள், எத்தனை முறைகள், அத்தனையும் ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிற இந்த திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம். அடுத்த வாரமும் வருகிறேன் நான். அடுத்த சனிக்கிழமையும் நாம் இங்கே சந்திக்கிறோம். 9ஆம் தேதி இங்கே சந்திக்கிறோம். நான் அடுத்த வாரம் அவினாசி போகிறேன். அங்கே ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக 9ஆம் தேதி அன்னைக்கு, 10ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு. 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில் நான் காஞ்சிபுரத்தில் பெரிய புராணத்தில் சைவ சித்தாந்தம், திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம்னு 2 வகுப்பு எடுக்கிறேன். சைவ சித்தாந்த வகுப்பு 9லேருந்து 10 ஒரு செஷன், 11லேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு செஷன், 2 செஷன் எடுக்கிறேன். அது பிறகு முடிஞ்சு இங்கே மாலை இங்கே வந்துடுவேன். இங்கே மாலையில் திருமந்திரம் சிந்திச்சுட்டு இரவே நான் கோவை எக்ஸ்பிரஸில் போய் நான் 10ஆம் தேதி அன்னைக்கு அங்கே அவினாசியில் ஒரு மாநாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பேசுகிறேன். அதனால் அடுத்த வாரம் நான் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவேன். அதுக்கு தான் இவ்வளோ பீடிகை, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ முஸ்தீப்பு எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி. நான் சீக்கிரமாக வந்துடுவேன். யார் எப்போ 7:30 தானே வருவாருன்னு நீங்கள் கொஞ்சம் 7:30 வர வேண்டாம். 7 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்தால் நான் 7லேருந்து 8:15 இன்னொரு 1/4 மணி நேரம் அதிகமாக கூட பேச வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் பேர் பெற்றவர்கள், நீங்கள் எல்லாம் சிவகணத்தவர்கள். இந்த செய்திகளை எல்லாம் கேட்கறது, திருமந்திரத்தை கேட்கறது, திருமூலர் கேட்கறதெல்லாம் நீங்கள் முன்னே பிறவிலே செய்த தவத்தினுடைய பயனாக சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். இதெல்லாம் நீ கேட்க பிரியப்பட்டு அவன்கிட்ட கேட்டிருக்கீங்க வரம். அதுக்கு உங்களுக்காக இந்த வரத்தை அவன் தந்திருக்கிறான். நீங்கள் எல்லாம் பேர் செய்தவர்கள். உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை அடியேன் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் அடுத்த சனிக்கிழமை மிகச் சரியாக இங்கே 7 மணிக்கு சந்திப்போம், சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய மந்திரம் சொல்லுவோம்ல, நம்ம பஞ்சாட்சரம் 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் கேட்டுக்கொள். நல்ல சத்தமாக சொல்லணும் நமச்சிவாய மந்திரம். நான் அதுக்கு கணக்கெல்லாம் சொன்னேன்ல, உங்களுக்கு கணக்கு சொன்னேன்ல. உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் 5 தடவை சொல்கிறதா நினச்சிக்காதீங்க. அது நம்பரே வேறு. அந்த 5ங்கிறது நம்பர் 5 தடவை நீங்கள் சொல்லலை. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ தட் மல்டிப்ளைட் பை 10, தட் மல்டிப்ளைட் பை 5. ஆமாம், இங்கே 50 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 50 மல்டிப்ளை பை 10 500. நீங்கள் ஒரு 5 தடவை சொல்கிறீங்கன்னா 2500 தடவை நமச்சிவாயம் சொன்னதுக்கு சமானம். நீங்கள் 5 தடவை சொன்னது அதான் அந்த அடியாரோடு இருந்து சொல்கிறது கூட்டு வழிபாடு. நமச்சிவாயம் சொல்லுவேன். நல்ல உறக்க சொல்லணும், வாய் விட்டு சொல்லணும் நமச்சிவாயத்தை. நமச்சிவாய மந்திரம் சொல்லுகிற பொழுது முழு உணர்வோடு நாம் அதை சொல்லணும் இல்லைங்களா? இப்போ நாம் பந்தியில் உட்காந்துருக்கோன்னு வச்சுங்க, பெரிய பந்தி இலை போட்டிருக்கு, இவ்வளோ நில இலை, எல்லா பதார்த்தமும் பரிமாறிட்டே போகிறாங்க. இவ்வளோ பெரிய தட்டில் லட்டு, இவ்வளோ பெரிய லட்டு வச்சுட்டு ஒருத்தர் போகிறார். அதுக்குள்ளே முழிச்சு பார்க்குது முந்திரி பருப்பு. நம்ம இலைகிட்ட வந்தவர் டக்குன்னு நம்மளை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இலைக்கு போயிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியாக இருப்போமா? அமைதியாக இருப்போமா? ஏப்பா லட்டு
அப்படின்னு ஒரு சத்தம் போடுவோம் பாருங்க, லட்டு தட்டு அவர் கீழே விட்டுருவார். இல்லையா? அப்படி ஒரு சத்தம் போடுவோம் இல்லையா? லட்டுக்காக சத்தம் போடுறவன் நமச்சிவாயத்துக்காக சத்தம் போட மாட்டோமா என்ன? நல்ல நமச்சிவாயத்தை வாய் விட்டு அந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய ஒவ்வொரு பதத்தையும் மனதில் நினைந்து கொண்டு அந்த ஆடுகின்ற திருவடி இது நமச்சிவாய மந்திரம் எதுக்கு? அந்த நடராஜர் வடிவம் இருக்கே, அது நமச்சிவாய மந்திரத்தினுடைய வடிவம். அது எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை எப்படி ப்ரூவ் பண்ணி, எப்படி நம்முடைய ஞானிகள் நடராஜர் வடிவத்தை கண்டாங்க அப்படின்னு சொன்னா நமச்சிவாய மந்திரத்திலிருந்து தான் கண்டாங்க. அது சமீபத்தில் ஒரு பெரிய ஆய்வு அதை நிறுத்தியிருக்கு. கேரளாவில் கீழூர்னு ஒரு ஊர்ல ஒரு ருத்ர யஜ்யம் நடந்திருக்குது. அதுல அந்த யஜ்யம் நடந்த பொழுது இந்த மாதிரி அடியார் கூட்டம் கூடியிருக்கிறாங்க. அந்த அடியார் கூட்டம் கூடியிருந்த அந்த நிகழ்ச்சியை வீடியோ படம் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஜப்பான் இம்போர்ட்டட் கேமராவில், ரொம்ப துல்லியமா படம் பிடிக்கிற அந்த கேமராவில் படம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த படம் பிடிக்கிற அந்த கேமராவில் அந்த வீடியோ பதிவு ஆகிருக்குது. அது ஆகிற பொழுது ஒரு சமயத்தில் அது என்ன ஆயிருக்கு, அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு பண்ணது. ஒரு சமயத்தில் அந்த வேள்விக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வெற்றிடல அதை பிடிச்சிருக்குது. கேமரா மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு அப்படி ஆகும்போது வேள்வி இருக்கிறது மாதிரி ஒரு டயசல் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். இது மேலே இப்படி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், வெறும் ஸ்பேஸு, அதை பிடிச்சிருக்கு. அந்த ஸ்பேஸில் ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு ஒரு ஃபிகரை பார்த்துருக்குறாங்க, ஒரு வடிவத்தை. இது என்னன்னு கேட்டால், இது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து அங்கே இருக்கிற அடியார்கள் அன்பு பூர்வமாக பூசித்த உடனேயே என்ன ஆகியிருக்கு, அங்கே ஒரு வடிவமானது தோன்றி இருக்கிறது. அந்த வடிவம் எப்படி தோணிச்சுன்னு சொன்னால், எதனால் ஆகியிருக்குன்னு சொன்னால், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காற்றுல முழுக்க அப்படியே துகள் இருக்கு, அந்த டஸ்ட் துகள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், ஒரு அறைக்குள்ளே எல்லா ஜன்னலு கதவு எல்லாத்தையும் மூடி வச்சிருங்க, டைட்டாக மூடிடுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டேபிள் மேலே எப்படி இருக்கும்? டேபிள் எப்படி இருக்கும்? தூசு. எங்கேருந்து வந்து தூசு? ஜன்னலு கதவு எல்லாத்தையும் அடைச்சு வச்ச அப்படின்னா இந்த காத்துல தூசு இருந்துகிட்டே இருக்கும். இதுல இது அப்படியே டெபாசிட் ஆகும் இந்த காத்து. அது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப, அது சும்மா கூட இல்லை, அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த டஸ்ட் சுத்துறது இருக்கும், நிக்கிறது இருக்கும், ஓடுறது இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல் ஏதாவது ஒரு ஓட்ட வழியா ஒரு சூரிய கதிர் வந்ததுன்னு வச்சுங்க, அந்த கதிரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டஸ்ட் எல்லாம். இந்த டஸ்ட் எல்லாம் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு என்னங்கிறது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் என்ன இருக்கு, யூனிஃபார்மா இருக்கிற. இப்ப எடுத்தோம்னா போட்டோ எடுத்தோம்னா அதுல ரொம்ப பவர்ஃபுல் கேமரா எடுத்தா அதுல இருக்கிற அந்த டஸ்ட் கூட தெரியும், புள்ளி 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 புள்ளியா அந்த டஸ்ட் தெரியும். இதுல என்ன இருக்கு, இதுல எடுத்த கேமராவில் அந்த டஸ்ட் முழுக்க ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த வடிவத்தை பார்த்தா அப்படியே தத்துவமா நடராஜ வடிவமாக இருக்கிறது. அதை போட்டோ பிடிச்சிருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முழுக்க அரேஞ்ச் ஆயிருக்குது. அந்த சத்தத்தில் ஒலியினுடைய அமைப்புல இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய உள்ளன்போடு பூஜித்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய ஒலியினால இவைகளெல்லாம் அப்படியே ஒழுங்குபட்டு ஒரு ஷேப் ஆயிருச்சு. அப்ப என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, இந்த ஷேப்பு கொடுத்த அட்ராக்ஷன்ல, ஒன்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ல இந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே கிளஸ்டர் ஆன, யூனிஃபார்மா கிளஸ்டர் ஆன டஸ்ட் எல்லாம், ஒரு யூனிஃபார்மா இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் ஒரு வடிவத்தில் அமைஞ்சு போச்சு. அந்த டஸ்ட் எல்லாம் அமைஞ்சு போன விதத்தில் இருக்கிற வடிவத்தை அப்படியே நடராஜரா இருக்கு. அது போட்டோ பிடிச்சி போட்டு அதை பதிவு பண்ணி காட்டியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த கை மாதிரி, இந்த அபயஹஸ்தம், இந்த கை கஜஹஸ்தம், இந்த தூக்குன திருவடி, ஊன்றிய திருவடி, இந்த ஜடாமுடி, இதெல்லாம் அப்படியே வந்திருக்குதுங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் அ ஒண்டர்னு எழுதியிருக்கிறான். அதை பார்த்த மேலை நாட்டு ஆளுங்கள்லாம் அதை ஆய்ந்து பார்த்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப தெளிவா அந்த காலத்துல, இப்பெல்லாம் கேமரா வந்து கண்டுபிடிச்சத, அந்த காலத்துல உடைய ஞானிகள் எல்லாம் நமச்சிவாய மந்திரத்தினுடைய வடிவம் தான் நடராஜருடைய வடிவம் என்று நமக்கு அற்புதமாக அமைத்து தந்திருக்கிறார்கள். அவங்க ஞான கண்ணாலேயே அதை பார்த்துட்டு, அப்படிப்பட்ட அந்த நமச்சிவாய மந்திரம் ஞான வடிவம், அதுதான் நடராஜர் வடிவம். அந்த நமச்சிவாயத்துக்கு வடிவம் கொடுக்கிற பொழுதுதான் இந்த நடராஜர் வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க. நமச்சிவாயம் வேற, நடராசர் வேற இல்லை. அந்த நமச்சிவாய மந்திரத்தை இப்ப நான் 5 தடவை சொல்லுவேன், நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டும். அதை சொல்லுகிற பொழுது உறக்கம் சொல்லணும், மெதுவா சொல்ல வேணாம். கடைசியில் இருக்கிறவங்க கூட சத்தமா சொல்லலாம், தப்பு இல்லை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.